ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பொறுத்தவரை நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்க்கலாம். நம்ம சேனல்ல இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணக்கூடிய சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமா நாங்க அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பர்த் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், கவர்மெண்ட் சர்வீசஸ் லைக் பேன் கார்டு அப்ளை பண்றது, ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, ரேஷன் கார்டு அப்ளை பண்றது, ரேஷன் கார்டு நேம் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, ஆன்லைன்ல ஈஸி பட்டா சிட்டா எடுக்கிறது, எஜுகேஷன் ரிலேட்டடா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி தரது, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி தரது, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் பண்றது, ரெஸ்யூம் மேக் பண்ணி தரது, இது எல்லாமே நம்ம ஆன்லைன்லயே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வீட்ல இருந்தபடி நீங்க எதுக்கு அப்ளை பண்ணணுமோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கனாலே போதும், நாங்க ஆன்லைன்ல உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இணைய சேவை, இனிய சேவை. டோட்டலா இதுல 5 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்க்கு அரௌண்ட் 84 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், அக்கவுண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், இந்த 5 போஸ்டிங்க்கும் டோட்டலா 84 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டெபுட்டி மேனேஜருக்கு 9, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்க்கு 1, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு 1, அக்கவுண்டன்ட்க்கு 42, ஸ்டெனோகிராஃபருக்கு 31. டோட்டலா நமக்கு 84 போஸ்டிங் இதுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. பிடபிள்யூபிடி கேட்டகரிஸ், அவங்களுக்கு எந்த கேட்டகரியில டிசேபிலிட்டிஸ் இருந்ததுன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம்ங்கறது இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 30/10/2025 இருந்து 15/12/2025 வரையும் ஓபன்ல இருக்கும். நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் தி அப்ளிகேஷன் 15/12/2025. அதுக்குள்ள இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வேலை கொடுத்த ரிசர்வேஷன்ஸ் பத்தி இங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிசிக்கல் ரெக்யர்மெண்ட்லாம் இருக்கணும் அந்தந்த போஸ்டிங்க்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்குள்ள குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஏஜ் லிமிட் சொல்லிருக்காங்க. நீங்க டெபுட்டி மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எம்பிஏ இன் ஃபினான்ஸ் படிச்சவங்களா இருக்கணும். ரெகுலர் கோர்ஸ்ல நீங்க ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஏஜ் லிமிட் நீங்க 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா பேச்சுலர் இன் லைப்ரரி சயின்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட்ல இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீசருக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க ஹிந்தி வித் இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் வித் ஹிந்தி மாஸ்டர் டிகிரி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டில நீங்க படிச்சிருக்கணும். பிளஸ் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க ஹிந்தி டு இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டு ஹிந்தி சர்டிபிகேட் கோர்ஸ் ஆர் டிப்ளமோ கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். ஆர் ஹிந்தி டு இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ல நீங்க 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இன் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க அக்கவுண்டன்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் இன்டர்மீடியேட் இன் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஆர் இன்டர்மீடியேட் இன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டிக்டேஷன் டெஸ்ட் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. பிடபிள்யூபிடி பர்சன்ஸ்க்கு எஸ்சிக்கு 15 இயர்ஸ், ஓபிசிக்கு 13 இயர்ஸ், ஜெனரலுக்கு 10 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்குள்ள அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தி சொல்லிருக்காங்க. நீங்க அன்ரிசர்வ் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees ஃபீஸ் பேமெண்ட் சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பத்தி சொல்லிருக்காங்க. போஸ்ட் வைஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க டெபுட்டி மேனேஜர் இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு டயர் 1 எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டயர் 1 எக்ஸாம் இருக்கும். டயர் 2 இன்டர்வியூ இருக்கும். டயர் 1ல பார்ட் 1ல லாஜிக்கல் ரீசனிங், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, இன்டெலிஜென்ட் டெஸ்ட், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் வெர்பல் எபிலிட்டி. பார்ட் 2ல உங்க டொமைன் ரிலேட்டடான காமர்ஸ், பிசினஸ் ஸ்டடிஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலா டயர் 1ல 120 மார்க்ஸ்க்கு, டயர் 2ல உங்களுக்கு இன்டர்வியூக்கு 15 மார்க்ஸ் வச்சு டோட்டலா உங்களுக்கு 135 மார்க்ஸ். இதே மாதிரி ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனா சிபிடி எக்ஸாம்ல அன்ரிசர்வ் கேட்டகரி சேர்ந்தவங்க 40%, ஓபிசி கேண்டிடேட் 35%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி சேர்ந்தவங்க 30%. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த சிட்டிஸ்லாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில கண்டக்ட் பண்றாங்க. பாண்டிச்சேரி, திருவனந்தபுரம் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் ஓட ஃபுல் லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாப் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.